இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் உங்கள் ஒவ்வொருவருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்களை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். இன்றைக்கு இந்திருக்கிற உங்கள் அனைவருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்கள். எவ்வளோ போராட்டம்ல ஒரு லைவில் நம்ம ஜாயின் பண்ணி ஜெபிச்சு அந்த வசனங்களை வாசித்து ஆராதித்து துதித்து பாடுறதற்கு எவ்வளோ தடைகள் வந்திருக்கும்ல. இன்றைக்கும் கூட நீங்கள் வீட்டில் உட்காந்து அமர்ந்து பார்த்து கொண்டு இருப்பீங்க. அப்போ தான் ஃபோன் எடுப்பீங்க, ஃபோனில் சார்ஜ் போயிருக்கோம். இல்லைனா ஏதாவது காரியம் யாராவது வீட்டில் ஃபோன் கேட்டுட்டு இருப்பாங்க, டிவி பார்க்கணும்னு சொல்லுவாங்க. ஆனால் அநேக போராட்டங்கள் மத்தியிலும் பாருங்க, கர்த்தர் நம்ம மேல் கிருபையாக இருக்கிறார். ஹல்லேலூயா. இன்றைக்கும் கூட கர்த்தர் கொடுத்த வார்த்தையை நான் உங்களிடத்தில் பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். இன்றைக்கும் கூட நம்ம வாசிக்கலாம். ஒரு வசனத்தை எடுத்து பிலிப்பியர் 2ஆம் அதிகாரம் 5வது வசனத்தை நாம் அனைவரும் எடுத்து வாசிக்கலாம். கிறிஸ்து இயேசுவில் இருந்த சிந்தையே உங்களிலும் இருக்க கடவுது. ஹல்லேலூயா. இன்றைக்கு கர்த்தர் கொடுக்கிற வார்த்தை, கிறிஸ்து இயேசுவில் இருந்த சிந்தை உங்களிலும் இருக்குதா அப்படின்னு கேட்கிறாரு. சிந்தை அப்படின்னு சொன்னால் நம்ம இங்கிலீஷ் டிரான்ஸ்லேஷனில் அநேக வார்த்தைகள் சொல்கிறாங்க. மைண்ட் செட் அப்படின்னு சொல்கிறாங்க. சில இதில் ஆட்டிடியூட். கிறிஸ்துவுக்குள்ளாக இருந்த சிந்தை உங்களிடத்துல இருக்குதா, உங்களிடத்துல காணப்படுதா அப்படின்னு நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம். விசுவாசிகளே, எந்த காரியம் எடுத்தாலும் நம்ம ஒரு வார்த்தை சொல்லிக்கொண்டே இருப்போம்ல, நான் கிறிஸ்துவை போல இருக்க விரும்புகிறேன், நான் அவரை போல இருக்கணும், என்னுடைய வாழ்க்கையில் அவர் என்ன செய்தாரோ அதே மாதிரி தான் நான் இருக்கணும்னு நம்ம சொல்லிக்கொண்டு இருக்கிறோம். ஆனால் நம்மளுடைய சிந்தை அவரை போல இருக்குதா, நம்மளுடைய குணங்கள் அவரை போல இருக்குதா? வசனம் சொல்லுகிறது, கிறிஸ்து இயேசுவில் இருந்த சிந்தையே உங்களிலும் இருக்க கடவது. அப்படிப்பட்ட சிந்தை நம்மளிடத்தில் இருக்குதா? எப்படி நான் கண்டுபிடிப்பது அப்படின்னு நீங்க கேட்கலாம். ஒரு வசனத்தை எடுத்து வாசிக்கலாமா? சங்கீதம் 139வது அதிகாரம் 23வது வசனத்தை நம்ம வாசிக்கலாம். அது கொஞ்சம் ஸ்கிரீன்ல போடுங்க. தேவனே, என்னை ஆராய்ந்து என் இருதயத்தை அறிந்து கொள்ளும், என்னை சோதித்து என் சிந்தனைகளை அறிந்து கொள்ளும். வசனம் சொல்லுகிறது, என்னை சோதித்து என் சிந்தனையை அறிந்து கொள்ளுகிற தேவன். ஹல்லேலூயா. இப்போ உங்களுக்கு அநேக சோதனைகள் வருதே, அநேக பிரச்சனைகள் வருதே, போராட்டங்கள் வருதே. ஏன் வருது? உங்களுடைய சிந்தையை அறிந்து கொள்ளுகிறதற்காக தேவன் அனுப்புகிறார். உங்களுடைய சிந்தை கிறிஸ்துவனுடைய சிந்தையை போல இருக்குதா? இல்லை, நம்மளுடைய சிந்தை உலகத்தாரை போல, இந்த உலகத்தின் மக்களை போல, மற்றவர்களை போல நம்ம சிந்தித்து கொண்டு இருக்கிறோமா அப்படின்னு நமக்கு சில சோதனைகள் நம்மளுடைய சிந்தையை அறிந்து கொள்ளுவதற்காக கர்த்தர் அனுப்புகிறார். அப்படிப்பட்ட சிந்தையில நம்ம என்ன பண்ணணும்? ஜெயிக்கிறவர்களா இருக்கணும். அந்த சோதனையை வெற்றி பெறுகிறவர்களா இருக்கணும். எப்படி நம்ம ஜெயிக்க முடியும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கிறிஸ்துவில் இருந்த சிந்தை என்னிடத்தில் இருந்துச்சுன்னா அந்த சோதனையை நான் ஜெயிப்பேன். ஹல்லேலூயா. என்னோடு கூட இணைந்து இருக்கிற லைவ்ல பார்த்து கொண்டு இருக்கிற எல்லாரும் சொல்லுங்க, கிறிஸ்துவில் இருந்த அதே சிந்தனை என்னிடத்தில் காணப்படும் பொழுது நான் அந்த சோதனையை ஜெயிப்பேன். ஹல்லேலூயா. கிறிஸ்துவின் இடத்துல இருந்த சிந்தனை என்னென்ன அப்படின்னு நம்ம பார்க்கலாமா? அதுக்கு எடுத்து நம்ம வாசிக்கலாம். பிலிப்பியர் 2ஆம் அதிகாரம் 7வது வசனத்தை நம்ம முதலாவது வாசிக்கலாம். தம்மை தாமே அவர் வெறுமையாக்கி கொள்ளுகிற தேவனா இருக்கிறார். அந்த இடத்துல பாருங்க, தம்மை தாமே வெறுமையாக்கி. 2வது காரியம் பாருங்க, அடிமையின் ரூபம் எடுத்து மனுஷர் சாயலானார். அதுக்கு அடுத்த வசனத்தை நம்ம வாசிக்கலாமா? 7ஆம் அதிகாரம் 8வது வசனத்தை, அவர் மனுஷ ரூபமாய் காணப்பட்டு மரண பரியந்தம், அதாவது சிலுவையின் மரண பரியந்தமும் கீழ்ப்படிந்தவராகி தம்மை தாமே தாழ்த்தினார். ஹல்லேலூயா. அவர் கீழ்ப்படிந்தவராய் இருக்கிறார். அடுத்தது பாருங்க, தம்மை தாமே தாழ்த்துகிற ஒரு தேவன். ஹல்லேலூயா. இதுல ஒரு 4 ஆட்டிடியூட்ஸ் ஆஃப் கிரைஸ்ட் நம்மளால பார்க்க முடியுது. பிரியமானவர்களே, 4 காரியத்தை நம்மளால பார்க்க முடியுது. முதலாவது பாருங்க, தம்மை தாமே வெறுமையாக்கி கொள்ளுகிற ஒரு குணம். ஹல்லேலூயா.
இரண்டாவது பாருங்க, அடிமையின் ரூபம் எடுக்கிறார் அவர், அடிமையின் ரூபம் எடுக்கிற தேவன். மூன்றாவது பாருங்க, கீழ்ப்படிந்தவராய் இருக்கிறார். அடுத்தது பாருங்க, தம்மை தாமே தாழ்த்துகிறார், தம்மை தாழ்த்துகிற தேவன். இந்த 4 சிந்தனை உங்களிடத்தில் இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், நீங்க கிறிஸ்துவனுடைய ஏக சிந்தை உள்ளவர்களா இருப்பீங்க. இந்த நாளில் ஒரு காரியம்தான் எனக்கு பண்ண முடியும், ஒரு சூழ்நிலை வரும்பொழுது, ஒரு பிரச்சனை வரும்பொழுது இதில் ஒரு காரியம் தான் என்னால் பண்ண முடியும் அப்படின்னு நீங்கள் சொன்னீங்கன்னா, பிரியமானவர்களே, கிறிஸ்துவனுடைய சிந்தை போல நம்மளுடைய சிந்தை இல்லை. இந்த 4 காரியமும் நம்மளிடத்தில் வெளிப்படணும். ஒவ்வொரு சூழ்நிலையிலையும், ஒவ்வொரு பிரச்சனையிலையும் இந்த 4 ஆட்டிடியூட்ஸ் நம்மக்கிட்ட இருக்கணும். முதலாவது நம்ம பார்ப்போமா, தம்மை தாமே வெறுமையாக்கி கொள்ளுகிற ஒரு குணம். அவர் தம்மை தாம் ஏன் வெறுமையாக்கி கொண்டார்? ஏன் அவ்வளோ பெரிய தேவனுடைய ஒரே பேரான குமாரன் அவர் தன்னை வெறுமையாக்கி கொள்கிறார் என்று வசனம் சொல்லி இருக்கிறது. அப்ப நம்ம பாருங்க, எவ்வளோ பணம் படைச்சவர்களா இருந்தாலும், எவ்வளோ ஆஸ்தி இருந்தாலும், எவ்வளோ அந்தஸ்து இருந்தாலும், நம்மளை வெறுமையாக்கி கொள்ளுகிறவர்களா இருக்கணும். ஹல்லேலூயா. கர்த்தர் இன்றைக்கு உங்கள் இடத்துல கேட்கிறாரு, எந்த காரியத்தை நீங்க பெருமையா எடுத்துக்கொண்டு இருக்கிறீங்க? உங்க வாழ்க்கையில எல்லாமே அவர் கொடுத்தது தானே, ஆனா சில காரியங்களை நீங்க பிடித்து பெருமையாக்கி கொண்டு இருக்கிறீர்களே, அதை வெறுமையாக்குங்க. இன்றைக்கு நம்ம ஒரு வசனத்தை வாசிக்கலாம். நீதிமொழிகள் 20வது அதிகாரம் 6ஆம் வசனம். Proverbs chapter 20 verse 6. மனுஷர் பெரும்பாலும் தங்கள் தயாளத்தை பிரசித்தைப்படுத்துவார்கள், உண்மையான மனுஷனை கண்டுபிடிப்பவன் யார்? உண்மையான மனுஷனை கண்டுபிடிப்பவன் யார் என்று சொல்லி இருக்கிறது. அப்போ பாருங்க பிரியமானவர்களே, மனுஷர் பெரும்பாலும் தங்கள் தயாளத்தை பிரசித்தைப்படுத்துவார்களாம். எப்பயுமே மனுஷர்கள் என்ன சொல்லுவாங்களாம்? நான் அப்படின்னு சொல்லிட்டே இருப்பாங்களாம். தங்கள் தயாளத்தைனா தங்களுடைய பெருமைகள், தங்களுடைய பிள்ளைகளுடைய காரியங்கள், தனக்கு கிடைத்த வெற்றிகள், இந்த மாதிரி காரியத்தை அவங்க என்ன பண்ணுவாங்க? பிரசித்தைப்படுத்துகிறவர்களா இருப்பார்கள். தங்களுடைய தயாளம், அவங்க என்னென்ன பண்றாங்களோ அதெல்லாம் என்ன பண்ணுவாங்க? நான் இப்படி பண்ணேன், நான் இப்படி செஞ்சேன் அப்படின்னு சொல்லி அநேக இடத்துல தங்களை குறித்தே பேசுகிறவர்களா இருப்பார்கள். வசனம் சொல்லுகிறது மனுஷர் பெரும்பாலும் அப்படின்னு சொல்லுகிறது. பெரும்பாலும் அப்படின்னா என்ன? உலகத்தார் அனைவரும், கிட்டத்தட்ட எல்லாருமே அப்படிதான் இருப்பாங்க. ஆனா இயேசு கிறிஸ்துவனுடைய ரத்தத்தை நம்மேல இருக்கும் பொழுது நம்ம எப்படி இருக்கக்கூடாது? இந்த பெரும்பாலானவர்களை போல நம்ம வாழ்ந்து கொண்டு இருக்கக்கூடாது. நம்மளுடைய தயாளத்தை நம்மளே பேசி கொண்டு இருக்கக்கூடாது. கர்த்தருக்கு அது பிடிக்காது. அவர் அருவருக்கிறார். அவ்வளோ பெரிய இயேசு கிறிஸ்து இந்த உலகத்துக்கு வரும் பொழுது அவரை பாருங்களேன், தன்னை வெறுமையாக்கி கொள்ளுகிறார். தன்னிடத்துல அவ்வளோ வல்லமை இருக்குதே, தன்னிடத்துல அவ்வளோ கிருபைகள் இருக்குதே, அவ்வளோ அதிசயங்களை அவர் செஞ்சு கொண்டிருந்தாரே, ஆனாலும் அவர் தன்னை வெறுமையாக்கி கொள்ளுகிற தேவனாய் இருந்தார். ஹல்லேலூயா. இன்றைக்கு எந்தெந்த காரியத்தை நீங்க பெருமை பாராட்டி கொண்டு இருக்கிறீங்க, இன்றைக்கு அதை சொல்லுங்க. கர்த்தாவே, என்னை வெறுமையாக்கி நீங்க போடுவீராக. வசனம் சொல்லுகிறது. சங்கீதம் 44 6வது வசனத்தை நம்ம வாசிக்கலாம். தாவீது சொல்லுகிறார், என் வில்லை நான் நம்பேன், என் பட்டயம் என்னை ரட்சிப்பதில்லை. ஹல்லேலூயா. என்னுடைய காரியத்தை நான் நம்ப மாட்டேன், என்னுடைய கையின் பிரயாசத்தை நான் நம்ப மாட்டேன், என்னுடைய பணத்தை நான் நம்ப மாட்டேன். எனக்கு தாசை வரும் பர்வதம் மேல இருக்குது, அவர் எனக்கு காரியங்களை வாய்க்க பண்ணுவார். ஹல்லேலூயா. என்னுடைய பட்டயம் என்னை ரட்சிப்பதில்லை. நல்லா புரிஞ்சுக்கொள்ளுங்க பிரியமானவர்களே, உங்களுடைய எந்த காரியமோ எந்த மனுஷனும் உங்களை ரட்சிக்க போறதில்ல. தேவாதி தேவனிடத்திலிருந்து வருகிற கிருபை தான், அவரிடத்திலிருந்து வருகிற தயவு தான் நம்மை ரட்சிப்புக்கு ஏதுவாக நடத்தும், நம்மளுடைய குடும்பத்தை ரட்சிப்புக்கு ஏதுவாக நடத்தும். ஹல்லேலூயா. அடுத்த பாருங்க, ஒரு ஞானத்தை குறித்து ஒரு வசனம் எப்படி மேன்மை பாராட்டி கொண்டிருக்கிறார்கள் என்று நாம் பார்க்கலாமா? எரேமியா 9வது அதிகாரம் 23வது வசனத்தை நம்ம வாசிக்க கேட்போம். எரேமியா 9:23. ஞானி தன் ஞானத்தை குறித்து மேன்மை பாராட்ட வேண்டாம், பராக்கிரமன் தன் பராக்கிரமத்தை குறித்து மேன்மை பாராட்ட வேண்டாம், ஐஸ்வர்யவான் தன் ஐஸ்வர்யத்தை குறித்து மேன்மை பாராட்ட வேண்டாம். 3 காரியத்தை நம்ம இங்க பார்க்கிறோம். ஞானி என்ன செய்கிறான்? தன்னுடைய ஞானத்தை குறித்தே அவன் மேன்மை பாராட்டி கொண்டிருக்கிறான்.
பராக்கிரமம் என்ன செய்கிறான்? தன்னுடைய பராக்கிரமத்தை கொண்டே மேன்மை பாராட்டி கொண்டிருக்கிறான். ஐஸ்வர்யவான் என்ன செய்கிறான்? தன்னிடத்தில் கொடுக்கப்பட்ட ஐஸ்வர்யத்தை குறித்து மேன்மை பாராட்டி கொண்டிருக்கிறான். பிரியமானவர்களே, உங்களிடத்தில் கொடுக்கப்பட்ட காரியம் நம் தகப்பனால் நமக்கு கொடுக்கப்பட்டது. நம்மளை நம்பி அவர் சில காரியங்களை நமக்கு கொடுத்திருக்கிறாரு. நம்மளுடைய தாளந்துகள், நம்மளுடைய ரிசோர்சஸ், டூல்ஸ், சுற்றி இருக்கிற எல்லா காரியமும் பாருங்களேன், அவர் நமக்காக, நம்மளுடைய பெனிஃபிட்காக இல்லை, கர்த்தருடைய ராஜ்யத்துக்காக அவர் கொடுத்திருக்கிறார். எந்த ஞானமா இருந்தாலும் பரவாயில்லை, எந்த பராக்கிரமமா இருந்தாலும் பரவாயில்லை, எவ்வளோ ஐஸ்வர்யம் நீங்க வச்சிருந்தாலும் பரவாயில்லை, அதை குறித்து இன்றைக்கு மேன்மை பாராட்டுகிறவர்களா இருக்காதீங்க. தயவு செய்து வசனம் சொல்லுகிறது, ஞானி தன்னுடைய ஞானத்தை குறித்தே மேன்மை பாராட்டுவான். அநேகர் இருக்கிறாங்க, அவங்க பெயர்களுக்கு பின்னாடி ஒரு 10 டிகிரி போட்டுக்குவாங்க. அந்த ஞானம் நம்மளுடைய சூழ்நிலைகள்லேருந்து வெளியே கொண்டு வருமா? நம்மளுடைய போராட்டத்திலேருந்து அந்த படிப்பு நம்மளை வெளியே கொண்டு வருமா? உலக ஞானம் நம்மளை காப்பாற்றுமா? இல்லை பிரியமானவர்களே, கர்த்தருடைய கிருபை, கர்த்தருடைய தயவு, இந்த காரியம்தான் நம்மளை இந்த உலகத்தின் பாடுகள்லேருந்து வெளியே கொண்டு வரும், இந்த சோதனையிலிருந்து வெளியே கொண்டு வரும். பராக்கிரமசாலி தன் பராக்கிரமத்தை குறித்து மேன்மை பாராட்டி கொண்டு இருக்கிறான். கோலியாத் அப்படிதான் செஞ்சான்ல, அவன் தன் பராக்கிரமத்தை பிரசித்தைப்படுத்தி கொண்டிருந்தான். கர்த்தர் ஒரு தாவீதை கொண்டு வந்து அந்த கோலியாத்தை முறியடித்தார். ஹல்லேலூயா! அப்படிப்பட்ட மேன்மை நம்மிடத்தில் காணப்படக்கூடாது. ஐஸ்வர்யவான் தன்னுடைய ஐஸ்வர்யத்தை குறித்து மேன்மை பாராட்டுகிறான். இன்றைக்கு யாருக்கெல்லாம் அந்த பெருமை இருக்குது? எங்கள் வீட்டில் நிறைய பணம் இருக்குது, ஆஸ்தி இருக்குது, கார் இருக்குது, என்னுடைய கணவர் நல்லா சம்பாதிக்கிறாரு அப்படின்ற பெருமைகளை இன்றைக்கு கலட்டி வைத்து விடுங்கள். அவர் கொடுத்த கிருபை. ஹல்லேலூயா! தன்னை வெறுமையாக்கி கொள்ளணும். நம்ம அந்த பெருமைகளை எடுத்து எறியணும். கர்த்தருடைய நாமத்தினால சொல்லுங்க, அப்பா, நான் என்னுடைய பெருமைகளை எடுத்து வைக்கிறேன், என்னுடைய ஞானத்தை நான் எடுத்து வைக்கிறேன், என்னுடைய பராக்கிரமத்தை நான் எடுத்து வைக்கிறேன், என்னுடைய ஐஸ்வர்யத்தை நான் எடுத்து வைக்கிறேன். இதெல்லாம் எனக்கு தேவை கிடையாது, இதெல்லாம் குப்பைக்கு சமம். ஆனாலும் தகப்பனே, உம்முடைய கிருபையினால நான் இருக்கணும், உம்முடைய தயவுனால நான் இருக்கணும், என்னை வெறுமைப்படுத்தி கொள்ளுகிறேன் அப்படின்னு நீங்க இன்றைக்கு கர்த்தரிடத்துல கேட்கிறவர்களா இருங்க. ஹல்லேலூயா! வசனம் சொல்லுகிறது. அடுத்த ஒரு வசனத்தை குறித்து நாம் பார்க்கலாம். தானியேல் 4ஆம் அதிகாரம் 30வது வசனத்தை நம்ம வாசிக்கலாமா? தானியேல் 4ஆம் அதிகாரம் 30ஆம் வசனம். இது என் வல்லமையின் பராக்கிரமத்தினால் என் மகிமை பிரதாபத்துக்கென்று ராஜ்யத்துக்கு அரமனையாகிய நான் கட்டின மகா பாபிலோன் அல்லவா என்று சொன்னான். இந்த வசனத்துல பாருங்க, நேபுகாத்நேச்சார் சொல்றாரு, என் வல்லமையின் பராக்கிரமத்தினால் என் மகிமை பிரதாபத்துக்கென்று நான் கட்டின மகா பாபிலோன். அந்த வசனத்திலே பாருங்க, என் என் நான் அப்படின்னு வருது. நான் தான் இந்த வீட்டை கெட்டுனேன், நான் தான் என்னுடைய காரியத்தில் பண்ணேன், என்னுடைய கல்யாணம் என்னால் தான் நடந்துச்சு, என் தாய் தகப்பனால தான் நடந்துச்சு, என்னுடைய காரியம்லாம் நாங்கள் தான் பண்ணோம் அப்படின்னு தங்களுடைய தயாளத்தை பிரசித்தைப்படுத்துகிறவர்களா இருக்கிறீங்களா? பிரியமானவர்களே, இந்த வசனத்துல நேபுகாத்நேச்சர் சொல்றாரு, என் வல்லமையின் பராக்கிரமத்தினால் என் மகிமை பிரதாபத்துக்கென்று நான் கட்டின மகா பாபிலோன். ஹல்லேலூயா! அந்த வசனத்துல அவர் முடிக்கிறதுக்கு முன்னாடியே அடுத்த வசனத்தை வாசிங்க, 31வது வசனம். இந்த வார்த்தை ராஜாவின் வாயில் இருக்கும்போதே வானத்திலிருந்து ஒரு சத்தம் உண்டாகி, ராஜாவாகிய நேபுகாத்நேச்சாரே, ராஜ்யபாரம் உன்னை விட்டு நீங்கிற்று, மனுஷரினின்று தள்ளப்படுவாய், வெளியின் மிருகங்களோடே சஞ்சரிப்பாய், மாடுகளைப் போல் புல்லை மேய்வாய். இப்படியே உன்னதமானவர் மனுஷருடைய ராஜ்யத்தில் ஆளுகை செய்து தமக்கு சித்தமாயிருக்கிறவனுக்கு அதை கொடுக்கிறார் என்பதை நீ அறிந்து கொள்ளு மட்டும் 7 காலங்கள் உன்மேல் கடந்து போகும் என்று உனக்கு சொல்லப்படுகிறது என்று விளம்பினது. எவ்வளோ பெரிய தண்டனை பாருங்களேன். அவன் தன்னுடைய தயாளத்தை பிரசித்தைப்படுத்தும் பொழுது, அவன் பேசி கொண்டு இருக்கும் பொழுதே, வார்த்தைகள் அவனுடைய வாயில வந்து கொண்டு இருக்கும் பொழுதே கர்த்தர் ஒரு அடி அடிக்கிறாரு. என்ன அடி அடிக்கிறாரு? உன்னுடைய ராஜ்ய பாகம் உன்னை விட்டு நீங்கிற்று என்று சொல்லுகிறார். ஹல்லேலூயா! அப்படிப்பட்ட பெருமை நம்மளிடத்தில் இருக்கக்கூடாது. இந்த காலத்துல நம்ம கிரேஸ் பீரியட்ல தான் இருக்கிறோம், நம்ம ஒரு கிருபையின் காலத்துல தான் இருக்கிறோம். அப்போ
கிரேஸ் பீரியட்ல கர்த்தர் அடிக்கலையேன்னு சொல்லிட்டு நம்ம என்ன பண்ணக்கூடாது, பெருமையான காரியங்கள், ஞானத்தை குறித்து, பராக்கிரமத்தை குறித்து, பணத்தை குறித்து, ஐஸ்வர்யத்தை குறித்து, மக்களை குறித்து, பிள்ளைகளை குறித்து, வீட்டை குறித்து எல்லா மேன்மையும் இன்னைக்கு என்ன பண்ண போறீங்க, கழட்டி வைக்க போறீங்க. தன்னை வெறுமையாக்கின கிறிஸ்துவை போல நாமும் இன்னைக்கு வெறுமையா இருக்க போறோம். நீங்க வெறுமையா இல்லைன்னா அவர்னால என்ன பண்ண முடியாது, உங்களை நிரப்ப முடியாதே. நீங்க உங்களை வெறுமையாக்குற வரைக்கும் அவர் என்ன செய்வாரு, உங்களுக்கு சோதனைகள் மேல சோதனைகள் வரலாம். நீங்க நினைக்கலாம் எதுக்குப்பா இந்த சோதனை அப்படின்னு. பிரியமானவர்களே, அந்த சிந்தை கிறிஸ்துவனுடைய சிந்தை கேட்டார் போல் இருக்கிறதற்கு தான், வேற எதுக்குமே இல்லை. உங்களை தண்டிக்கிறதற்கு இல்லை, உங்களை கஷ்டப்படுத்துகிறதுக்கு இல்லை. அவருடைய சிந்தையை போல நம்மளுடைய சிந்தை ஏற்றதா இருக்கணும். முதலாவது நம்ம பார்த்தோம் தன்னை வெறுமைப்படுத்துகிற ஒரு காரியம். இரண்டாவது காரியம் நம்ம பார்க்கலாமா, அடிமையின் ரூபம் எடுக்கிறார். ஹல்லேலூயா. நம்ம அந்த வசனத்துல பார்க்கிறோம், பிலிப்பியர் 2:7 முதலாவது தம்மை தாமே வெறுமையாக்கி, இரண்டாவது அடிமையின் ரூபம் எடுக்கிறார். டேக்கிங் த பொசிஷன் ஆஃப் அ சர்வன்ட்ஹுட் அப்படின்னு சொல்றாங்க. அடிமை அப்படின்னா நான் ஒருத்தருக்கு கீழே போய் அப்படியே இருக்கணும்னு அவசியம் கிடையாது. நம்ம மற்றவர்களுக்காக சேவை செய்ய அழைக்கப்பட்டு இருக்கிறோம். எத்தனை பேருக்கு அது புரியுது? மற்றவர்களுக்காக சேவை செய்ய, உங்களுக்கே நீங்க சேவை செய்யறதுக்கு இல்லை, உங்களுக்காகவே எல்லாம் செய்து கொள்றதுக்கு இல்லை, மற்றவர்களுக்கு, குடும்பத்தினருக்கு சேவை செய்ய, குடும்பத்தினரை தாண்டி பிறருக்கு நீங்க சேவை செய்ய அழைக்கப்பட்டிருக்கிறீர்கள். நாட் டு பி சர்வ்ட் பட் டு பி சர்வ் அதர்ஸ் அப்படின்னு சொல்றாங்க. நம்ம ஒரு வசனத்தை வாசிக்கலாமா? மார்க்கு 10:45 வசனத்தை நம்ம வாசிக்கலாம். மார்க்கு 10:45. அப்படியே மனுஷகுமாரனும் ஊழியம் கொள்ளும்படி வராமல் ஊழியம் செய்யவும் அநேகரை மீட்கும் பொருளாக தம்முடைய ஜீவனை கொடுக்கவும் வந்தார் என்றார். வசனம் சொல்லுகிறது, அவர் மனுஷகுமாரன் ஊழியம் கொள்ளும்படி வரல, அவர் ஊழியம் செய்யவும் அநேகரை மீட்கிறதற்காக தம்முடைய ஜீவனை கொடுக்கவும் வந்தார். ஹல்லேலூயா. நம்மளோட பெரிய எக்ஸாம்பிள் யாரு? ஏசு கிறிஸ்து தான். அவரே ஊழியம் செய்ய, அவரே ஊழியம் செய்யறதுக்கு தான் வந்தாரு. ஊழியம் கொள்ளும்படி வரல, தனக்காக எல்லாரும் இருக்கணும். அவருடைய சீஷர்கள் அவருடைய நீட்ஸையே பார்க்கணும், அவருடைய வான்ஸையே கேட்கணும்னு அவர் நினைக்கல. அநேக நேரத்துல நம்ம பார்க்கிறோம், அவர் தனியா மலையின் மேல் ஏறி போறாரு, ஒரு வனாந்திரத்துக்கு போறாரு. அவர் தன்னை வெறுமையாக்கி கொண்டு அடிமையின் ரூபம் எடுத்திருக்கிறாரு. ஹல்லேலூயா. இதே போல நாமும் நம்மளுக்காக ஊழியம் செய்யணும். சுற்றி உள்ளவங்கெல்லாம் என்னுடைய பாயிண்ட் ஆஃப் வியூவே புரிஞ்சுக்கணுமே, என்னுடைய காரியத்தையும் அவங்க நினைக்கணுமே அப்படின்னு நீங்கள் ஒரு காலம் நினச்சிடக்கூடாது. கஷ்டமான காலத்திலும் வேதனையான காலத்திலும் நீங்கள் என்ன பண்ணணும்? மற்றவர்களை குறித்து யோசிக்கிறவர்களாக இருக்கணும். யூ ஹேவ் டு நோ ஹவு டு சர்வ் அதர்ஸ். ஈஸியாக இருக்கிற காலத்தில் சர்வ் பண்ணுறது ரொம்ப ஈஸியாக இருக்கிற நாட்களில் அடிமையாக இருக்கிறது ரொம்ப ஈஸி, அந்த ரூபம் எடுக்கிறது ரொம்ப ஈஸி. ஆனால் போராட்டத்தின் மத்தியில், பாடுகளின் மத்தியில், உங்கள் வீட்டில் யாராவது ஏதாவது சொல்கிற நேரத்தில் நீங்கள் பொறுமையாக இருந்து பாருங்களேன். இயேசுவை போல அடிமையின் ரூபம் எடுத்து பாருங்களேன். அப்பொழுது புரியும் அவர் எவ்வளோ பெரிய ஏக சிந்தை உள்ளவராக இருந்தார் என்று. ஹல்லேலூயா. அடுத்த நம்ம ஒரு வசனத்தை நம்ம வாசிக்கலாமா? அவர் எப்படி தன்னை தாழ்த்தினார் என்று நம்ம பார்ப்போமா? யோவான் 13:14 நம்ம வாசிக்கலாம். யோவான் 13:14 நம்ம வாசிக்கலாம். ஆண்டவரும் போதகருமாகிய நானே உங்கள் கால்களை கழுவினது உண்டானால் நீங்களும் ஒருவருடைய கால்களை ஒருவர் கழுவ கடவீர்கள். அடுத்த வசனம் 15வது வசனம். நான் உங்களுக்கு செய்தது போல நீங்களும் செய்யும்படி உங்களுக்கு மாதிரியை காண்பித்தேன். ஹல்லேலூயா. அவர் செய்து காட்டினதை தான் நம்மளை செய்ய சொல்கிறாரு. ஏசு கிறிஸ்து என்றைக்குமே அவர் செய்யாத ஒரு காரியத்தை உங்களிடத்துலேருந்து எக்ஸ்பெக்ட் பண்ண மாட்டார். அதை அவர் செய்த நாட்களில், அவர் இருந்த நாட்களில் செய்த காரியத்தை என்ன பண்ணுறாரு? நமக்கு சொல்லி கொடுத்துட்டு போயிருக்கிறாரு. அதனால தான் நம்மளுடைய சிந்தை எல்லா நேரத்திலும் யாரை போல் இருக்கணும்? கிறிஸ்துவை போல் இருக்கணும். என்னென்ன பாடு நீங்கள் உங்களுடைய வாழ்க்கையில் இருக்குதோ அது எழுதி வைத்து பாருங்களேன். பைபிளில் கண்டிப்பாக ஒரு ஆன்சர் இருக்கும், ஒரு சொல்யூஷன் இருக்கும். எந்தெந்த காரியத்துக்காக நீங்கள் அழுகிறீர்களோ,
ஜெபிக்கிறீங்களோ, விண்ணப்பம் பண்றீங்களோ, ஐயோ என்னால் முடியலே நீங்க நினைச்சு கொண்டு இருக்கலாம். ஆனா எல்லா காரியத்துக்கும் அவர் என்ன பண்றாரு, பதில்களை கொடுத்து விட்டு தான் அவர் போயிருக்கிறாரு. நம்மளை அப்படியே இந்த உலகத்துல விட்டுட்டு போல, இதோ நான் உலகத்தை ஜெயித்தேன் என்று சொன்னாரே, அப்படிப்பட்ட கிறிஸ்துவின் இடத்துல இருந்து நம்ம என்ன பண்ண போறோம், நம்மளுடைய ரோல் மாடலா அவரை வைத்து கொள்ள போகிறோம். இந்த வசனத்துல பார்க்கிறோம், அவர் என்ன பண்றாரு, கால்களை கழுவுகிறார். யாருடைய கால்களை கழுவுறாரு, தன்னுடைய சீஷருடைய கால்களை அவர் கழுவுகிறார். நீங்க நினைக்கலாம், சுற்றியுள்ளவங்களோட கால்களை, அவருக்கு கீழே உள்ளவங்க சீஷர்களா இருக்கிறவங்கள தானே அவர் கால்களை கழுவுறாரு அப்படின்னு நீங்க நினைத்து கொண்டிருக்கலாம். ஆனாலும் பிரியமானவர்களே, வசனம் சொல்லுகிறது 13ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தை வாசிக்க கேட்போம். யோவான் 13:2. சீமோனின் குமாரனாகிய யூதாஸ் காரியோத்து அவரை காட்டி கொடுக்கும்படி பிசாசானவன் அவன் இருதயத்தை தூண்டின பின்பு அவன் போஜனம் பண்ணி கொண்டிருக்கையில் அவன் பிசாசானவன் என்ன பண்றான், யூதாஸ்காரியோத்தோட இருதயத்தை பிடிச்சிட்டான். அவன் காட்டி கொடுக்கும்படி அவன் இருதயத்தை தூண்டின பின்பு, வசனம் ஆரம்பத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது, அவர்கள் போஜனத்துக்கு உட்கார்றதுக்கு முன்னாடி பிசாசினால் அவன் என்ன பட்டிருக்கிறான், தூண்டப்பட்டவனாய் இருக்கிறான். அப்படிப்பட்ட நேரத்துல நம்மளுடைய இயேசு கிறிஸ்து அவனுடைய கால்களை கழுவினார். ஹல்லேலூயா! எத்தனை பேருக்கு இந்த காரியம் புரியுது? உங்களை நிந்தித்தவர்கள், உங்களிடத்துல தப்பாய் பேசினவர்கள், உங்களை கஷ்டப்படுத்தினவங்க, காயப்படுத்தினவங்க உங்களுக்கு முன்னாடி இப்ப வந்து நின்னா, நீங்க கடன் கொடுத்திருப்பீங்க, அவங்க உங்களுக்கு முன்னாடி வந்து நின்னா, உங்களோட மாமியார், மருமகன் எல்லாரையும் நீங்க எடுத்துக்கொள்ளுங்களேன். வீட்டுல இருக்கிற எல்லா பிரச்சனையான நபர்களை நீங்க எடுத்து உங்க கண்ணு முன்னாடி நீங்க வைத்து பாருங்க. அவர்கள் இப்போ உங்க கண்ணு முன்னாடி இருந்தா அவர்களுடைய கால்களை கழுவுறதற்கு இன்னைக்கு நீங்க ரெடியா இருப்பீங்களா? அப்படி ரெடியா இல்லை அப்படின்னா கிறிஸ்துவனுடைய சிந்தை உங்களில் கிடையாது. பிரியமானவர்களே, தன்னை காட்டி கொடுக்க போகிற யூதாஸ் காரியோத்து தன்னை இன்றைக்கு இரவு அவன் வந்து பண்ண போறான் அப்படின்னு தெரிஞ்சும் இயேசுவானவர் கால்களை கழுவினார். அவரை போல நம்ம முன்மாதிரியா இருக்கணும். ஹல்லேலூயா! இப்படிப்பட்ட சர்வீஸ் தான் கர்த்தர் நம்ம இடத்தில் கேட்கிறார். பணத்தை கொடுக்கணும், பொருளை கொடுக்கணும் அப்படின்லாம் அவர் கேட்கல. நம்ம செய்கிற காரியத்துல அவர் வெளிப்படணும். ஹல்லேலூயா! நம்மளுக்கு யாரு தப்பான காரியம் பண்ணியிருந்தாலும் சரி, நம்ம அதை அடிமையின் ரூபம் எடுத்து அவர்களுக்காக ஜெபிக்கணும், அவர்களுக்காக விண்ணப்பம் பண்ணணும். அவர்களை நோக்கி நம்ம பார்த்து அவங்களுக்கு ஏதாவது தேவை இருக்குதா அப்படின்னு கேட்டு அவர்களையும் உபசரிக்கிறவர்களாய் நீங்க இருக்கணும். ஹல்லேலூயா! நமக்காக தாளந்துகள் கொடுத்திருக்கிறார். எதுக்கு தெரியுமா? மற்றவர்களுக்காக உபயோகப்படுத்துகிறதுக்கு. நம்மளுடைய குடும்பத்துக்கே பண்ணிட்டு இருக்க கூடாது. எடுத்து வசனத்தை நாம் வாசிக்கலாம். அப்போஸ்தலர் 9ஆவது அதிகாரம் 36ஆவது வசனத்தை நாம் வாசிக்கலாம். யோப்பா பட்டணத்தில் கிரேக்கு பாஷையிலே தொர்க்கால் என்று அர்த்தம் கொள்ளும் தபித்தாள் என்னும் பேருள்ள ஒரு சீஷி இருந்தால், அவள் நற்கிரியைகளையும் தருமங்களையும் மிகுதியாய் செய்து கொண்டு வந்தாள். தொர்காலை குறித்து நாம் பார்க்கும் பொழுது அவள் நற்கிரியைகளையும் தருமங்களையும் மிகுதியாய் செய்து கொண்டிருந்தாள். ஹல்லேலூயா! அவள் நற்கிரியைகளும் தருமங்களும் என்று சொல்லும் பொழுது அவளுக்காக செய்யல, அவள் பட்டணத்தில் இருந்த மற்றவர்களுக்காக செய்து கொண்டிருந்தாள். அவள் திடீர்னு என்ன ஆயிருது, மரண படுக்கையில அவள் மரணம் அடைந்து விடுகிறாள். அப்போ அவளுக்கு சுத்தி அவ யாருக்கு சேவை செய்தாலோ அவர்கள் வந்து சாட்சி கொடுக்கிறார்கள், அவளை குறித்து சாட்சி கொடுக்கிறார்கள். எடுத்து வாசிக்கலாம். 9ஆவது அதிகாரம் 39ஆவது வசனத்துல நம்ம பார்க்கிறோம். பேதுரு எழுந்து அவர்களுடனே கூட போனான். அவன் போய் சேர்ந்த பொழுது அவர்கள் அவனை மேல் வீட்டுக்கு அழைத்து கொண்டு போனார்கள். அப்பொழுது விதவைகள் எல்லாரும் அழுது தொற்கால் தங்களுடனே கூட இருக்கையில் செய்திருந்த அங்கிகளையும் வஸ்திரங்களையும் காண்பித்து அவனை சூழ்ந்து நின்றார்கள். பேதுருவை அழைத்து கொண்டு போகும் பொழுது பாருங்க, அவங்க காட்டுறாங்க அவங்க பண்ண நற்கிரியைகள், அவங்க செய்த தர்மங்களை காட்டி காட்டி என்ன சொல்றாங்க, அவங்க இப்படி நல்லவங்களா இருந்தாங்களே, அவங்க எங்களுக்கு இப்படி சேவை செய்தார்களே என்று சொல்லுகிறாங்க. அவள் தனக்காக நற்கிரியைகள் செய்கிறவளா இல்லை, அவள் அடிமையின் ரூபம் எடுத்து யாருக்காக செய்தாள் என்று பார்க்கும் பொழுது யோப்பா பட்டணத்தில் உள்ள மற்றவர்களுக்காக, விதவைகளுக்காக
அவள் அந்த வஸ்திரங்களை தைத்து கொடுக்கிறவளாய் இருந்தாள். ஹல்லேலூயா. மற்றவர்களை யோசிக்கிற ஒரு இருதயம். கர்த்தர் அடிமையின் ரூபம் எடுக்கும் பொழுது அவர் மற்றவர்களை யோசிக்கிறதற்காக நம்மளை அழைத்திருக்கிறார். இதனால கர்த்தருடைய காரியம், அவருடைய மகிமை எவ்வளோ பெருசா இருந்துச்சு தெரியுமா? எடுத்து வாசிக்கலாம். 9வது அதிகாரம் வசனம் 42வது வசனத்தை நம்ம வாசிக்கலாம். இது யோப்பா பட்டணம் எங்கும் தெரிய வந்தது. அப்பொழுது அநேகர் கர்த்தரிடத்தில் விசுவாசம் உள்ளவர்கள் ஆனார்கள். யோப்பா பட்டணம் முழுவதும் தெரிய வந்தது. என்ன தெரிய வந்தது? பேதுரு அந்த ஸ்திரீயை, துர்காலை அவர் என்ன செய்கிறார்? எழுப்புகிறார், உயிரோடு எழுப்புகிறார். அவர் எழுப்பினதுக்கு அப்புறம் பாருங்க, அப்பொழுது அநேகர் கர்த்தரிடத்தில் விசுவாசமுள்ளவர்களா இருந்தார்கள். பிரியமானவர்களே, நீங்கள் அடிமையின் ரூபம் எடுக்கும் பொழுது, நீங்க அடிமையின் ரூபம் எடுக்கும் பொழுது என்ன ஆகும் தெரியுமா? உங்களின் மூலமாக உங்களுக்கே தெரியாது, ஆனா அதை கேள்விப்படுறவங்க கர்த்தருக்குள் விசுவாசம் உள்ளவர்களாய் மாறிக்கொண்டே இருப்பாங்க. உங்களுக்கு தெரியாது, நீங்க வீட்டில தான் இருந்திருப்பீங்க, ஒரு காரியம் மாற்றி பண்ணியிருப்பீங்க. அது உங்களுடைய குடும்பத்தினர் அடுத்தவர்களிடத்துல சொல்லும் பொழுது அவர்களுடைய வாழ்க்கையில அது ஒரு பெரிய மாற்றத்தை கொண்டு வருமே. அடிமையின் ரூபம் நீங்க எப்பொழுது எடுக்கிறீங்களோ அப்போ அநேகர் அந்த விஷயத்தை கேட்டு கர்த்தரிடத்தில் விசுவாசம் உள்ளவர்களாய் மாறுவார்கள். ஹல்லேலூயா. அடிமையின் ரூபத்தை நம்ம இன்றைக்கு எடுக்கிறோமா? பிரியமானவர்களே, சிந்தித்து பாருங்க. எல்லா சிச்சுவேஷனும் நல்லா இருக்கிற நேரத்துல இருக்கிறோம், தாழ்மையா இருக்கிறோம், அதெல்லாம் ஓகே தான். ஆனா நேரம் நமக்கு சூழ்நிலை சாதகமாக இல்லாத பொழுது எப்படி இருக்கிறோம்? நமக்கு ஒரு கோபமா இருக்கும் பொழுது எப்படி இருக்கிறோம்? கிறிஸ்துவனுடைய அதே சிந்தனை நம்மளிடத்தில் காணப்படுதா இல்லையா என்று நாம் உய்த்து ஆராய்ந்து பார்க்கிறவர்களா இருக்கணும். ஹல்லேலூயா. அடுத்த ஒரு காரியம் பார்க்கலாம். பிலிப்பியர் 2:8 வசனத்துல நம்ம பார்க்கிறோம். 3வது ஆட்டிடியூட் ஆஃப் ஜீசஸ் கிரைஸ்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, அவர் மனுஷருமாய் மரண பரியந்தம், அதாவது சிலுவையின் மரண பரியந்தமும் கீழ்ப்படிந்தவராகி தம்மை தாமே தாழ்த்தினார். கீழ்ப்படிந்தவராகி என்று வசனம் சொல்லி இருக்கிறது. அது ஒரு ஆட்டிடியூடா அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஆமா. கீழ்ப்படுகிறது ஒரு சாய்ஸ் தான். என்ன உங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்குது அப்படின்னு வச்சுக்கோங்களேன். இன்றைக்கு தாய் தகப்பன்மாருக்கு கீழ்ப்படிவீங்களா அப்படின்னு கேட்டால் ஆமா இல்லை அப்படின்னு தான் பதில் சொல்ல முடியும். அநேகர் பெரும்பாலும் சின்ன வயசில் இருக்கும்போது தாய் தகப்பன்மார கனம் பண்ணுறீங்க, கீழ்ப்படுறீங்க, சந்தோஷம்தான். ஆனால் வயது முதிர்ந்து செல்லும் பொழுது, ஞானம் உங்களுக்கு அதிகரிக்கும் பொழுது, பணம் உங்களுக்கு அதிகரிக்கும் பொழுது, உங்களுக்குன்னு ஒரு குடும்பம் வரும் பொழுது அந்த தாய் தகப்பன் மாற அந்த கீழ்ப்படுகிற குணம் மாறுதா? பிரியமானவர்களே, அது மாறக்கூடாது. கிறிஸ்து இயேசு எப்படி கீழ்ப்படிந்தவராக இருந்தாரோ அதே போல் நம்ம எப்படி இருக்கணும்? கீழ்ப்படிந்தவர்களாக இருக்கணும். எந்தெந்த காரியத்தில் அப்படின்னு கேட்டிங்கன்னா, கிறிஸ்து அவர் ஊழியம், இயேசு கிறிஸ்து ஊழியம் செய்கிறதுக்கு முன்னாடி ஒரு வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, அவர் தன்னுடைய தாய் தகப்பன்மாருக்கு கீழ்ப்படிந்தவராக இருந்தார் என்று. நீங்கள் சொல்லலாம், என்னுடைய தாய்க்கும் தகப்பனுக்கும் இவ்வளோ ஞானம்லாம் இல்லை அப்படின்னு நீங்கள் சொல்லலாம். அவங்க அவ்வளோ என்னை கொடுமைப்படுத்துகிறாங்கன்னு நீங்கள் சொல்லலாம். ஆனாலும் பிரியமானவர்களே, அவருக்கு கொடுக்க வேண்டிய கணத்தை நீங்கள் கொடுத்து தான் ஆகணும். அவர்களுக்கு கொடுக்க வேண்டிய மரியாதையை நீங்கள் கொடுத்து தான் ஆகணும். எவ்வளோதான் நம்ம வளர்ந்துட்டு போனாலும் வளர்த்தவர்கள் அவர்கள், அவர்களுக்கு ஏற்ற அந்த கீழ்ப்படிதலை நீங்கள் கொடுத்து கொண்டே தான் இருக்கணும். நம்ம ஒரு வசனத்தை வாசிக்கலாமா? கீழ்ப்படிதல்னால நம்ம எப்படி பாவிகளாக்கப்பட்டோம், அதே ஒரு கீழ்ப்படிதல்னால நமக்கு எப்படி ஒரு நித்திய ஜீவன் கிடைச்சிது அப்படின்னு நம்ம வாசிக்கலாமா? ரோமர் 5ஆம் அதிகாரம் 19வது வசனத்தை நம்ம வாசிக்கலாம். ரோமன்ஸ் சாப்டர் 5:19 நம்ம வாசிக்க கேட்போம். அன்றியும் ஒரே மனுஷனுடைய கீழ்ப்படியாமையினாலே அநேகர் பாவிகளாக்கப்பட்டது போல ஒருவருடைய கீழ்ப்படிதலினாலே அநேகர் நீதிமான்களாக்கப்படுவார்கள். ஒரே மனுஷன் அவன் கீழ்ப்படியாமையினால அநேகர் பாவிகளாக்கப்பட்டார்கள். நம்ம எல்லாரும் நிறைய விஷயம் பைபிள்லேருந்து படிக்கும்போது ஈஸியாக சொல்லுவாங்க, ஆதாம் மட்டும் பாவம் பண்ணலனா எனக்கு இப்படி ஒரு நிலைமை இருக்குமா அப்படின்னு சொல்கிறீங்களா? கர்த்தர் உங்களுக்கு எவ்வளோ சான்சஸ் கொடுத்துருக்காங்க, இதோட எவ்வளோ பாவம் பண்ணி கொண்டு இருக்கிறோம். கிரேஸ் பீரியடில் இருக்கிறதுனால அது எதுவும் கணக்கில்லாமல் போயிட்டுருக்குது. என்ன
பாவம் பண்ணுறோம், கிருபை யாருங்கப்பான்னு சொல்கிறோம், பாவம் பண்ணுறோம், மன்றாடுறோம், பாவம் பண்ணுறோம், ஜெபிக்கிறோம். அங்கே பாருங்கள், அந்த காலத்தில் ஆதாம் செய்த ஒரு தவறினால எல்லாரும் பாவிகள் ஆக்கப்பட்டோம். ஆனாலும் ஒருவருடைய கீழ்ப்படிதல்னால, யாருடைய கீழ்ப்படிதல்னால? இயேசு கிறிஸ்துவனுடைய கீழ்ப்படிதலினால நம்மளுடைய வாழ்க்கையில் ஒரு நித்திய ஜீவன், ஒரு பரலோகத்தை அவர் கொடுக்கிறாரு. ஹல்லேலூயா. இது அவர்னால நடந்த கீழ்ப்படிதல். அவர் கீழ்ப்படிதலா இருந்தனால நமக்கு அந்த கிருபை நம்மனால கிடையாது, நம்மளுடைய காரியங்கள்னால கிடையாது, நம்மளுடைய பணத்தினால, பொருளினால, ஞானத்தினால இதை வாங்க முடியாது. அவருடைய கிருபையினால நம்ம கிருபை பெற்றிருக்கிறோம். அவருடைய கீழ்ப்படிதல்னால நம்ம கிருபை பெற்றிருக்கிறோமே. அப்போ இன்றைக்கு கர்த்தர் உங்களை கீழ்ப்படியா அழைக்கிறார். ஹல்லேலூயா. எப்படி நான் கீழ்ப்படியணும், எப்படி நான் கீழ்ப்படிறது தெரியலையே அப்படின்னு நீங்க சொல்ல முடியாது. ஒவ்வொரு நாளும் கர்த்தர் அதற்காக சோதனைகளை உங்களுக்கு கொண்டு வந்து கொண்டே இருப்பார். வீட்டில் உள்ள பெரியவங்களை அவங்க சொல்லுகிற வார்த்தைக்கு நீங்க கீழ்ப்படியணும். கடினமா இருக்குதுன்னு சொல்லலாம், கஷ்டமா இருக்குதுன்னு நீங்க சொல்லலாம், ஆனாலும் கீழ்ப்படுகிறவர்களாய் நீங்க இருக்க வேண்டும். நம்ம நோவாவை குறித்து பார்க்கிறோம். நோவா எப்படியெல்லாம் கீழ்ப்படிந்தாரு. அவர் பேழையை கெட்டு அப்படின்னு சொல்லும் பொழுது பேழையை கெட்டினார். அடுத்தது குடும்பத்தினரை உள்ளுக்கு கூட்டிட்டு போ அப்படின்னு சொல்லும் பொழுது அதே போல குடும்பத்தினரை எல்லாரையும் உள்ளுக்கு கூட்டிட்டு போனாரு. கடைசியா ஜோடி ஜோடியா அந்த மிருகங்களை கூட்டிட்டு போன்னு சொல்லும் பொழுது அப்பொழுதும் அழகாய் கூட்டி கொண்டு வந்தார். அப்ப அவரை சுத்தி உள்ளவங்க என்னென்ன பேசியிருப்பாங்க, இவனுக்கு அறிவே இல்லை, என்னென்ன வேலையை பார்க்குறான் பாரு, இத்தனை வருடங்கள், ஒரு 100 வருடங்களுக்கு மேலாக இவ்வளோ காரியத்தை அவன் செய்கிறானே அப்படின்னு அநேக விதமாய் சொல்லி கொண்டு இருப்பாங்க. உங்களுடைய நீங்க கீழ்ப்படிஞ்சு கொண்டு இருப்பீங்க. அநேகர் சுத்தி எவ்வளோ உலகம் தெரியாத பிள்ளை அப்படி வீட்டுக்குள்ளே இருக்குது பாரு அப்படின்னு சொல்லி கொண்டு இருப்பாங்க. நோவாவை போல நம்ம கீழ்ப்படுகிறவர்களாய் இருக்கணும். ஹல்லேலூயா. அவனுக்கு வீட்டில் எதிர்ப்பு வந்திருக்கலாம், அவனுக்கு வீட்டில் எத்தனை பேர் இருந்தாங்க அத்தனை பேர் இடத்துலையும் வந்திருக்கலாம், மகன்கன்மார்கிட்ட வந்திருக்கலாம். ஆனாலும் எல்லாரும் குடும்பமாய் அவர்கள் கீழ்ப்படிந்தார்களே. கர்த்தர் அந்த கீழ்ப்படிதலை நம்மளிடத்துல எதிர்பார்க்கிறாரு. ஒரு வசனத்தை நம்ம வாசிக்கலாம். ஆதியாகமம் 6ஆம் அதிகாரம் 22ஆம் வசனத்தை நம்ம வாசிக்கலாமா? ஆதியாகமம் 6ஆம் அதிகாரம் 22ஆம் வசனம். நோவா அப்படியே செய்தான், தேவன் தனக்கு கட்டளையிட்டபடியெல்லாம் அவன் செய்து முடித்தான். நோவா அப்படியே செய்தான். எப்படிப்பட்ட கீழ்ப்படிதல் தெரியுமா? கொஞ்சம் கூட மாறாத கீழ்ப்படிதல், சொன்னதை அப்படியே செய்கிற கீழ்ப்படிதல், எதிர்த்து பேசாத கீழ்ப்படிதல் நோவா கர்த்தரிடத்துல காட்டுனா. அந்த வசனம் சொல்லுகிறது, தேவன் தனக்கு கட்டளையிட்டபடி எல்லாம் அவன் செய்து முடிக்கிறான். ஹல்லேலூயா. கட்டளையிட்டபடி எல்லாம் செய்து முடிக்கிறான் அவன். ஹல்லேலூயா. நம்ம கட்டளைக்கு கீழ்ப்படிந்து கட்டளைகளை காத்து நம்ம இருக்கிறோமா? இல்லை பிரியமானவர்களே. இப்படிப்பட்ட காரியத்தில் நீங்க கவனமா இருக்கணும். ஆபிரகாமை குறித்து நம்ம பார்க்கிறோம். அவனிடத்தில் தாமதமில்லாத ஒரு கீழ்ப்படிதல் கர்த்தர் பார்த்தார். அதனாலதான் அவனை கனப்படுத்தினார். ஒரு தாமதமில்லாத கீழ்ப்படிதல் உங்களிடத்தில் இருக்குதா? இன்றைக்கும் கூட கர்த்தர் உங்களிடத்துல கேட்கிறாரு. உனக்கு ஏற்ற காலத்துல உனக்கு எல்லாம் கரெக்டா இருக்கும் பொழுது கீழ்ப்படுகிறது ஓகே. சூழ்நிலைகள் மாறும் பொழுது கீழ்ப்படுறீங்களா? கஷ்டமா இருக்கும் பொழுது கீழ்ப்படுறீங்களா? அன்றைக்கு ஆபிரகாமுடைய வாழ்க்கையில நம்ம பார்க்கும் பொழுது எடுத்துக்கொண்டு போகிறார் மலையின் மேல, தன் பிள்ளையை கூட்டி கொண்டு போகிறார். அவருடைய இருதயம் எப்படி இருந்திருக்கும், எவ்வளோ பரிதபிச்சிருக்கும். ஆனாலும் அவருக்கு தெரியும் அவர் நடத்துவார். அவருடைய சிந்தனை, ஆபிரகாமுடைய சிந்தனை இயேசு கிறிஸ்துவனுடைய சிந்தையை போல ஓனால பாருங்க. அவனுடைய மகன் ஈசாக்குக்கு ஒரு பெரிய ஒரு அற்புதம் நடந்துச்சு. பிரியமானவர்களே, நம்மளுடைய சிந்தனை தெளிவாக கிறிஸ்து இயேசுவுக்குள்ளாக இருக்கிற சிந்தையை போல் இருக்கும் பொழுது நம்ம பிள்ளைங்களுடைய வாழ்க்கை சீர்படும். ஹல்லேலூயா. இந்த வசனம் சொல்லுகிறது, நோவா அப்படியே செய்தான், அவன் கட்டளையிட்டபடியெல்லாம் செய்தான் என்று நாம் பார்க்கிறோம். பிரியமானவர்களே, நீங்க அவர் உங்களுக்கு கொடுத்த கட்டளைகளை மீறாதீங்க. அவர் உங்களுக்கு சொல்ல வேண்டிய காரியத்தை அந்தந்த நேரத்தில் அவர் சொல்லும் பொழுது தாமதமில்லாத ஒரு
ஒரு பெரிய கீழ்ப்படுதலை நீங்க இன்றைக்கு காட்ட போறீங்க. ஹல்லேலூயா. மூன்றாவது காரியத்தை நம்ம பார்த்திருக்கிறோம், கீழ்ப்படிதல். நான்காவது காரியம் பாருங்க, தம்மை தாமே தாழ்த்தினார். அந்த வசனத்தை மறுபடியும் நம்ம வாசிக்கலாமா? பிலிப்பியர் 2ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தை நம்ம வாசிக்கலாமா? அவர் மனுஷ ரூபமாய் காணப்பட்டு மரண பரியந்தம், அதாவது சிலுவையின் மரண பரியந்தமும் கீழ்ப்படிந்தவராகி தம்மை தாமே தாழ்த்தினார். தம்மை தாமே தாழ்த்துகிற ஒரு குணம், அது யார் இடத்தில் காணப்பட்டது? கிறிஸ்து இயேசுவின் இடத்தில் காணப்பட்டது. ஹல்லேலூயா. இன்றைக்கு நம்ம அநேக இடத்துல மற்றவர்கள் பார்க்கும் பொழுது தாழ்த்தி கொண்டு இருக்கிறோம். மற்றவர்கள் நம்மளை கண்ணோக்கி அப்படியே ஒரு இடத்துல இருக்கும் பொழுது, நான் தாழ்மையாக தான் இருக்கிறேன், என்னுடைய குணமே தாழ்மை தான் அப்படின்னு சொல்கிற அநேகர் இருக்கிறாங்க. தங்களுடைய தயாளத்தை பிரசித்தைப்படுத்துகிற அநேகர் இருக்கிறாங்க. ஆனால் உண்மையிலேயே நீங்கள் தாழ்த்தப்பட்ட குணமாக இருக்கிறீங்களா? தம்மை தாமே ஒவ்வொரு இடத்துலையும் தாழ்த்துகிறவர்களாய் நீங்கள் இருக்கிறீங்களா? பிரியமானவர்களே, கர்த்தர் உங்களிடத்தில் கேட்கிறார், அந்த சிந்தை உங்களிடத்தில் காணப்படணும். உம்மை தாழ்த்துகிற சிந்தை உங்களிடத்தில் காணப்படணும். எடுத்து வசனத்தை நம்ம வாசிக்கலாமா? 6ஆம் அதிகாரம், மீகா 6ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். மீகா 6ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தை நம்ம வாசிக்கலாமா? மனுஷனே, நன்மை இன்னதென்று அவர் உனக்கு அறிவித்திருக்கிறார். நியாயம் செய்து இரக்கத்தை சிநேகித்து உன் தேவனுக்கு முன்பாக மனத்தாழ்மையாய் நடப்பதை அல்லாமல் வேறே எண்ணத்தை கர்த்தர் உன்னிடத்தில் கேட்கிறார். வேற என்ன கர்த்தர் உங்களிடத்துல கேட்கிறாரு? ஒரு மனத்தாழ்மையாய் உன்னால வாழ்றதற்கு தானே, மனத்தாழ்மையாய் நீங்க நடப்பதற்கு தானே. இரக்கத்தை நீங்க என்ன பண்ணணும்? சிநேகிக்கிறவர்களாய் இருக்கணும். தாழ்த்தி உங்களை எல்லா இடத்துலையும் தாழ்த்துகிறவர்களாய் இருக்கணும். மனுஷர்களுக்குள்ள பெரிய ட்ரெய்ட்ஸ் என்ன தெரியுமா? நான் பெருசா தெரியணும், நான் என்னை மற்றவர்கள் கனப்படுத்தணும், நான் தன்னை தானே பெருமை பாராட்டி கொள்ளுகிற ஒரு குணம் இருக்கும். அப்படிப்பட்ட குணம் இருக்கும் பொழுது உங்களால் என்ன பண்ண முடியாது? உங்களையே நீங்க தாழ்த்தி கொள்ள முடியாதே. நீங்க தாழ்த்தணும்னு நினைச்சா கூட உங்களுடைய சுபாவத்தில் அது வெளியே வந்துடும். பிரியமானவர்களே, வசனம் சொல்லுகிறது, அவர் நமக்கு காட்டி கொடுத்து போயிருக்கிறாரு. நன்மை இன்னதென்று அவர் உனக்கு அறிவித்திருக்கிறாரே. அப்போ நன்மையான காரியம் என்னன்னு நமக்கு சொல்லி கொடுத்துட்டு போயிருக்கிறாரு. அது என்னது? நாம் எல்லாரும் இரக்கத்தை சிநேகிக்கிறவர்களாய் இருக்கணும். வசனம் அநேக இடத்துல சொல்லுது, அவர் பெருமை உள்ளவருக்கு எதிர்த்து நிற்கிறார், தாழ்மை உள்ளவர்களுக்கோ கிருபை அளிக்கிறார். ஏன் கிருபை அளிக்கிறாரு? அவர் நம்மளை உயர்த்தணும். நம்மளை உயர்த்திட்டு இருக்கக்கூடாது, நம்மளை பற்றி சொல்லி கொண்டு இருக்கக்கூடாது. நம்மை தாழ்த்தும் பொழுது அவர் ஏற்ற காலத்துல நம்மை உயர்த்துகிறவராய் இருப்பார். ஹல்லேலூயா. பிள்ளைகளை குறித்த காரியமா இருக்கலாம், குடும்பத்தை குறித்த காரியமா இருக்கலாம். அவங்க இப்படி பண்ணிட்டாங்க, இவங்க இப்படி பண்றாங்க அப்படின்னு சொல்றதுக்கு முன்னாடி நீங்க யோசிச்சு பாருங்க, கிறிஸ்து இந்த இடத்துல இருந்தா, இயேசு கிறிஸ்து இந்த பூமியில என்னோட சிச்சுவேஷன்ல இருந்தா, அவருடைய வாயிலிருந்து இப்படிப்பட்ட வார்த்தைகள் வருமா? என்னுடைய சிந்தை அவருடைய சிந்தையை போல இருக்குதா அப்படின்னு நீங்க என்ன பண்ணணும்? ஒரு நிமிஷம் யோசித்து பார்க்கிறவர்களா இருக்கணும். நம்ம ஒரு காரியத்தை இயேசு கிறிஸ்துவனுடைய வாழ்க்கையிலிருந்து பார்ப்போமா? அவர் எப்படி தம்மை தாமே தாழ்த்துகிறார் என்று. மார்க்கு 11ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தை நம்ம வாரோம். மார்க்கு 11ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். உங்களுக்கு எதிரே இருக்கிற கிராமத்துக்கு போங்கள். அதில் பிரவேசித்த உடனே மனுஷர் ஒருவரும் ஒரு காலும் ஏறி இராத ஒரு கழுதை குட்டி கட்டியிருக்க காண்பீர்கள். அதை அவிழ்த்து கொண்டு வாருங்கள். எருசலேமுக்கு சமீபமாய் அவர் போய்கொண்டிருக்கும் பொழுது ஒலிவ மலைக்கு அருகே அவர் போகும் பொழுது பாருங்க, அவர் ஒரு கட்டளையை கொடுக்கிறார். என்ன கட்டளையை கொடுக்கிறாரு? மனுஷர் ஒருவரும் ஒரு காலும் ஏறிராத ஒரு கழுதை குட்டியை நீங்க பார்ப்பீங்க, அதை அவிழ்த்து என்னிடத்தில் வாருங்க. அவர் ஏறி போறதற்கு மனுஷகுமாரன் அவர் எருசலேம்ல போகும் பொழுது எல்லாரும் அவரை புகழுவாங்கன்னு அவருக்கு தெரியும். அவருக்கு என்ன நடக்க போதுன்னு அவருக்கு தெரியும். ஒசன்னா ஒசன்னா என்று பாடுவார்கள் என்று அவருக்கு தெரியும் அல்லவா? ஆனாலும் அவர் சொல்றாரு, நீ அங்க போய் யாருமே ஏறாத அந்த கழுதை குட்டிய எடுத்துக்கொண்டு வா, அதுல நான் ஏறி பயணம் பண்ண போறேன் என்று இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார். பிரியமானவர்களே, நீங்க பார்க்குறீங்க, இந்த ஒரு விஷயம்ல பார்க்குறீங்க பாருங்க,
பாருங்களேன், இவ்வளோ ஆரவாரம் இருக்கும் பொழுது நம்மளுடைய இயேசு கிறிஸ்து என்ன பண்றாரு? கழுதையின் மேல ஏறி போகிறவரா இருக்கிறார். அப்படிப்பட்ட ஒரு தாழ்மை, அப்படிப்பட்ட தன்னையே தாழ்த்துகிற ஒரு குணம் இயேசு கிறிஸ்துவின் இடத்தில் நம்மால பார்க்க முடிஞ்சதே. இப்ப பாருங்க, இன்றைக்கு ஒரு சில கல்யாண வீடுகளில் நம்ம பார்த்தா அவங்க இவ்வளோ செஞ்சுருக்காங்க அப்படின்னு கேள்விப்பட்டா நம்மளுடைய இருதயம் என்ன ஆகுது? அடுத்து நம்ம வீட்டில் கல்யாணம் வரும் பொழுது அதோட இன்னும் கொஞ்சம் அதிகமாக நான் பண்ணணும், பார்க்குற காரியத்தில் எக்ஸ்ட்ராவாக நான் பண்ணணும். அவங்க அந்த மாதிரி இருக்கிறாங்களா? நான் அதை விட அதிகமாக இருக்கணும். தாழ்மை அங்கே எங்கே போச்சு? நம்மை தாழ்த்துகிற அந்த குணம் அங்கே எங்கே போச்சு? கர்த்தர் நமக்கு தேவையான காரியத்தை தேவையான நேரத்தில் அவர் கொடுக்க வல்லவராக இருக்கிறாரே. நீங்களா பிரயாசப்படாதீங்க, இந்த வீடு நான் இப்படிதான் கெட்டணும், இப்படி இந்த நேரத்தில் நான் கெட்டணும், இந்த காலத்தில் நான் கெட்டணும் அப்படின்னு சொல்லி நம்மளே என்ன பண்ணுறோம்? அந்த பிரயாசத்துக்கு ஏதுவாக கடனை போய் வாங்கிடுறோம். அவங்களோட பெருசாக நான் வீடு கட்டிடணும், பார்க்கிறதோட பெருசா அப்படின்னு மனுஷருடைய இருதயம் ஏங்கி கொண்டே இருக்கும். ஆனால் கர்த்தர் பாருங்க, யாருமே ஏறாத அந்த கழுத குட்டியை தானே அவர் எடுத்தாரு. யாருமே பார்க்காததை அவர் பார்க்கிறார். ஹல்லேலூயா. இந்த உலகத்துல நீங்க பார்க்கும் பொழுது உலக காரியத்துக்குள்ள நீங்க போயிடக்கூடாது. அவங்க அப்படி பண்ணாங்களே, நானும் இப்படிதான் பண்ணணும், அதுக்கு மேலதான் நான் பண்ணணும் அப்படின்னு நீங்க என்ன பண்ணிடக்கூடாது? உங்களுடைய எண்ணத்தை, உங்களுடைய சிந்தையை வேற போக்குல விட்டுறக்கூடாது. பிரியமானவர்களே, வசனம் சொல்லுது, அவர் தன்னை தாழ்த்தினார். எப்படி தாழ்த்தினார்? கழுதையின் மேல. யாருமே ஏறாத ஒரு கழுதையை காட்டி எனக்கு கொண்டு வா என்று சொல்லுகிறாரே. இந்த நாட்கள்ல நீங்களும் நானும் அந்த இடத்துல இருந்தோம் அப்படின்னா நம்ம என்ன சொல்லியிருப்போம்? ஒரு குதிரையை கொண்டு வாங்க, ஒரு சேரியட்டை கொண்டு வாங்க, எவ்வளோ பெருமை பாராட்டியிருப்போம் அந்த இடத்துல. ஆனால் இயேசு கிறிஸ்து அடிமையின் ரூபம் எடுத்து அவர் தம்மை தாமே தாழ்த்தினார். ஹல்லேலூயா. இந்த 4 சிந்தனைகள் உங்களிடத்துல கண்டிப்பாக இருக்கணும். வசனம் சொல்லுகிறது, இது ஆண்டவருக்கு தேவை. எது ஆண்டவருக்கு தேவை? அவர் கழுதையை சொல்லுகிறார். இன்றைக்கு கர்த்தர் உங்களுக்கு சொல்லுகிறார், நீங்க ஆண்டவருக்கு தேவை. எப்படி தேவை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எல்லா விதத்திலும் நீங்க தேவை. இன்று 4 காரியங்களை நம்ம பார்த்தோம். நம்ம ஜெபிக்கலாமா? நல்ல பிதாவே, நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம், துதிக்கிறோம் அப்பா. ஏசப்பா, இந்த 4 காரியங்களை நீங்க வசனத்தின் மூலமா எங்களுக்கு சொல்லி கொடுத்ததுக்காக நன்றி தகப்பனே. உம்மை துதிக்கிறோம், உம்மை போற்றுகிறோம் அப்பா. ஏசப்பா, கிறிஸ்து இயேசுவில் இருந்த அதே சிந்தனை எங்களிடத்திலும் காணப்படுவதாக. கிறிஸ்து இயேசுவில் இருக்கிற அதே சிந்தனை எங்களிடத்திலும் காட்டுங்க பாப்பா. அப்படி ஒரு சிந்தை நாங்க கொண்டு வரணுமே அப்பா. பிரயாசம்லாம் அது முடியாதே, நாங்க வீட்டுல சும்மா இருந்தாலும் அது முடியாதே தகப்பனே. பிரயாசப்படணும். அந்த சிந்தை ஒவ்வொரு சோதனை வரும் பொழுதும் கிறிஸ்து இயேசுவுக்குள்ளாக இருந்த அதே சிந்தனை நாங்க காட்டணுமே அப்பா. நீர் அடிமையின் ரூபம் எடுத்தீர், தம்மை தாமே வெறுமையாக்கி கொண்டீர். அதே போல அப்பா, ஞானத்தை குறித்து நான் மேன்மை பாராட்டிடக்கூடாது, என்னுடைய பராக்கிரமத்தை குறித்து நான் மேன்மை பாராட்டிடக்கூடாது, என்னுடைய குடும்பத்தை குறித்து மேன்மை பாராட்டக்கூடாது, பணத்தை குறித்து மேன்மை பாராட்டக்கூடாது, பொருட்களை குறித்து நான் மேன்மை பாராட்டக்கூடாது. உம்முடைய கிருபையினால நான் இருக்கிறேன் தகப்பனே. இயேசுவே, உம்முடைய கிருபை, நான் நிற்பதும் நிர்மூலமாகாதிருப்பதும் உம்முடைய சித்த கிருபை மாத்திரமே அப்பா. எங்களை தயாளத்தை பிரசித்தை பண்ணுகிற மனுஷர்களை போல நாங்க இருக்கக்கூடாது. பெரும்பாலும் அப்படிதான் இருக்கிறாங்க. ஆனாலும் நான் அந்த ரூட்டை எடுக்க மாட்டேன் அப்பா. அந்த தயாளத்தை பிரசித்தப்படுத்த கூடாது. என்னுடைய பெருமைகள் என்னுடைய வாயிலிருந்து அகற்றி போடுவீராக. இயேசுவின் நாமத்துல நாங்க ஜெபிக்கிறோம் அப்பா. பெருமையான பேச்சுகள் என்னை விட்டு விலகுவதாக அப்பா. என்னுடைய குறித்து, என்னுடைய குடும்பத்தை குறித்து, கணவரை குறித்து, பிள்ளைகளை குறித்து, மனைவியை குறித்து இருக்கிற பெருமைகள் இயேசுவின் நாமத்துல இன்னைக்கு கலட்டி போடுகிறோம் அப்பா. எல்லாம் நீர் கொடுத்ததல்லவா, எல்லாமே நீர் தயவாய் எனக்கு கொடுத்ததல்லவா. அதே போல தகப்பனே, அடிமையின் ரூபம் எடுத்தீர் அப்பா. என்னுடைய வாழ்க்கையில மற்றவர்களுக்கு சேவிக்கிறதற்கு, மற்றவர்களுக்காக இருக்கிறதற்கு, சேவை செய்யறதற்கு என்னுடைய இருதயத்தை நீங்க மாற்றி போடுங்க. எனக்கு எனக்குன்று இருக்கக்கூடாது தகப்பனே, எனக்காக எல்லாருமே செஞ்சு கொள்ளணும் அப்படின்ற இருதயத்தை மாற்றி போடுங்க அப்பா. மற்றவர்களுக்காக அப்பா, துர்காலை போல நீர் எப்படி சேவை செய்தீரோ ஒவ்வொரு இன்ஸ்டன்ஸ்லயும் அடுத்தவர்களுக்கு சேவை செய்கிற இருதயத்தை எனக்கு
கொடுங்கப்பா. அதே போல அப்பா கீழ்ப்படுகிற ஒரு குணத்தை கொடுங்க. எல்லா நாட்களிலும், எல்லா நேரத்திலும், எல்லா சூழ்நிலையிலும் கீழ்ப்படிந்து நான் இருக்க, கீழ்ப்படிந்து நடக்க அப்பா உம்முடைய ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள நீர் கிருபை பாராட்டுங்க தகப்பனே. கடைசியாக தம்மை தாமே வெறுமையாக்கி கொள்ளுகிற ஒரு குணம் என்னிடத்துல பெருமை காணப்படக்கூடாது. எல்லாவற்றையும் கலட்டி போடுகிறேன் இயேசுவின் நாமத்துல. அப்பா நான் வெறுமையாகிறேன் அப்பா. அப்பா என்னை தாழ்த்துகிறேன். நீர் என்னை பயன்படுத்தும் அப்பா, நீர் என்னை பயன்படுத்தும் அப்பா. நானே என்ன ப்ரொஜெக்ட் பண்ணிட்டு இருக்க கூடாது. உம்முடைய கிருபை, உம்முடைய தயவு, உம்முடைய தயாளம் தான்ப்பா எல்லாமே என்னிடத்தில் காணப்படணும். இயேசுவே இந்த ஜெபத்தை நாங்கள் ஏறெடுக்கிறோம். எங்களுடைய குடும்பத்தை நீங்க ஆசீர்வதிங்க, பலப்படுத்துங்க அப்பா. உம்முடைய கரம் எங்களுடைய கூடாரத்தின் மேல் இருப்பதாக தகப்பனே. எல்லாவற்றுக்கும் மேலாக இன்றைக்கு ஆன்லைன்ல ஜாயின் பண்ணியிருக்கிற ஒவ்வொருவருக்காகவும் ஜெபிக்கிறோம் அப்பா. காரியங்களை வாய்க்க பண்ணுங்க, கையின் பிரயாசத்தை ஆசீர்வதிங்க. என்னென்ன விண்ணப்பங்கள், என்னென்ன கண்ணீரோடு இன்றைக்கு உட்கார்ந்து கொண்டு இருக்கிறார்களோ எல்லாவற்றையும் அப்பா நீர் நிறைவேற்றி கொருங்கள். எங்களுக்கு ஒத்தாசை வரும் பர்வதத்தை நோக்கி நாங்கள் பார்க்கிறோம் அப்பா. நீரே எங்களுக்கு காரியங்களை நடப்பித்து கொடுப்பீராக. இயேசுவின் நாமத்தில் நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆமென்.